முந்துமா மங்கை முந்துமா என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய தலம் என்று போற்றப்படுவதுதான் இந்த உத்திரகோஷ மங்கை. 3000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை, கோடிக்கணக்கான மதிப்புள்ள மரகத சிலை, அறிவியலால் விளக்க முடியாத கட்டிடக்கலை, இப்படி பல மர்மங்களை உள்ளடக்கிய இந்த கோயிலைப் பற்றி உங்களுக்குத் தெரியுமா? இன்று நாம் பார்க்கப் போவது தமிழகத்தின் மர்மமான ஆதி சிதம்பரம் பற்றித்தான். ராமநாதபுரம் அருகே அமைந்துள்ள இந்த கோயில் உலகின் முதல் கோயில் என்று நம்பப்படுகிறது. உத்திரம் என்றால் உபதேசம், கோஷம் என்றால் சத்தம், மங்கை என்றால் பார்வதி தேவி. ஈசன் அன்னை பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த இடம்தான் இந்த உத்திரகோஷ மங்கை. இங்குள்ள மங்களநாதர் லிங்கம் சுயம்புவாகத் தோன்றியது. புகழ்பெற்ற மாணிக்கவாசகர் இங்கே பல காலம் தங்கி திருவாசகம் பாடியுள்ளார் என்றால் இதனுடைய பழமையை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த கோயிலின் ஆகச்சிறந்த அதிசயம் 6 அடி உயரமுள்ள மரகத நடராஜர். உலகில் எங்குமே இவ்வளவு பெரிய மரகத சிலை கிடையாது. பச்சை ரத்தினமான மரகதம் மிகவும் மென்மையானது. ஒரு சிறு அதிர்வு ஏற்பட்டால் கூட இந்த சிலை உடைந்துவிடும். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன கருவியும் இல்லாமல் ஒரே கல்லில் இவ்வளவு நுணுக்கமான சிலையை தமிழர்கள் எப்படி செதுக்கினார்கள் என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. இதனுடைய அதிர்வை தாங்க வேண்டும் என்பதற்காகவே வருடம் முழுவதும் இந்த சிலைக்கு சந்தனம் பூசப்பட்டிருக்கும். மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும்தான் இந்த சந்தனம் நீக்கப்பட்டு மக்களுக்கு காட்டப்படும். அப்போது நடக்கும் அபிஷேகத்தின் போது சிலையில் இருந்து வரும் ஒலியைக் கேட்டால் நீங்கள் மெய்மறந்து போவீர்கள். இங்குள்ள யாழி தூண்களைப் பாருங்கள். சிங்கத்தின் வாய்க்குள் ஒரு கல் பந்து இருக்கும். அதை உங்கள் கையால் உருட்ட முடியும், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. ஒட்ட வைக்கப்படாத ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அதிசயம் இது. அது மட்டுமில்லாமல் இங்குள்ள சில தூண்களைத் தட்டினால் சரிகமபதனி என்ற இசை ஸ்வரங்கள் ஒலிக்கும். அந்த காலத்தில் சிமெண்ட் கிடையாது, எலக்ட்ரிக்கல் மெஷின்கள் கிடையாது. அப்படி இருக்கையில் சவுண்ட் சயின்ஸ், அந்த ஜியாலஜி தமிழர்கள் எப்படி இவ்வளவு துல்லியமாக கையாண்டார்கள்? உத்திரகோஷமங்கை வெறும் கோயில் மட்டுமல்ல, அது நம் முன்னோர்களின் அறிவியலுக்கான சான்று. நீங்க எப்போதாவது இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அல்லது அங்க வேற என்ன மர்மங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.